நம்ம இன்றைக்கி செட்டிநாட்டு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 100 உலக்கில் 2 உலக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே உலக்கில் 1 உலக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2 தடவை நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஊறட்டும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 3 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 10 வரமிளகாய், கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு, சோம்பு, கொஞ்சமாக தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாணலியை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம்பருப்பு, சோம்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், உரித்து வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே பூண்டு, 2 பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் நல்லாவே வதங்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மிளகாய் பொடி நம்ம எவ்வளோ போடுறோன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 6 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் கூடவோ குறைவோ போட்டுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம், பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி கழுவின தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். நீங்கள் அரிசி கழுவின தண்ணி இல்லைன்னா பச்சை தண்ணி கூட சேர்த்து கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம பருப்பு உருண்டைக்கு தேவையான பருப்பு ரெடி பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை கொஞ்சமாக போட்டு அது கூட நான் எடுத்து வச்சுருந்த பொருள்லாம் சேர்க்க போகிறேன். வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 3 பல் பூண்டு, பெரிய வெங்காயத்தில் பாதி, நம்ம 3 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் பாதி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து மிக்சியில் அரைக்கும்போது சாஃப்டாக இருக்கும். உருண்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் மிளகாய் எல்லாம் நல்லா அடிபடும். அதுக்கப்புறம் அரைக்க வேண்டிய பருப்பெல்லாம் கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த தடவை அரைக்கும்போது கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூட மீதி இருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயத்தையும். அப்புறமா கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவு கிளறி விட்டுக்கலாம். ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருண்டையை பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான வாணலியை வச்சு சூடானோன்னு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானோ கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம், உருட்டி. இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாம். சாஃப்டாக இல்லைன்னா நீங்கள் ஒரு வெங்காயத்தை மிக்சியில் அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம்.
உடனே திருப்பக்கூடாது, உருண்டை வந்து உடஞ்சிரும். கொஞ்சம் செவந்த உடனே திருப்பிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் செவந்த உடனே எல்லாத்தையும் நல்லா செவந்த உடனே எல்லா உருண்டைகளையும் எடுத்துடலாம். இப்போ செவந்துருச்சு, நல்லா எடுத்துடலாம். நம்ம இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்தாச்சு. ஒவ்வொரு உருண்டையாக குழம்புல சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் போட்டு குழம்பு நல்லா கொதி வரணும். பருப்பு உருண்டை வந்து குழம்பு நல்லா ஊறணும். அதுக்கு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். உருண்டைகளை போட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் குழம்புல வந்து பருப்பு உருண்டை ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வந்து குழம்பு கொதிச்சிருச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு வந்து பருப்பு உருண்டையும் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து செட்டிநாட்டு பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.